ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அதனால் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, த பெக்கோ ட்ரையல் ஸ்டேஜ் 13. என்னடா இவன் 1 2 பண்ணிவிட்டு இப்போ ஒரு இதாக 13வது ஸ்டேஜில் போயிருக்கான்னு பார்த்தீங்களா? சொல்கிறேன், வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸோ நண்பர்களே, சில பல காலநிலை மாற்றங்கள் காரணமாக தான் அந்த இடையில உள்ள ஸ்டேஜெலாம் பண்ண முடியலை. கண்டிப்பாக அதையும் பண்ணுவேன். ஸோ அதனால தான் அந்த ஸ்டேஜை கொஞ்சம் நார்மலாக இருக்கனால, வெதர் கண்டிஷன் நார்மலாக இருக்கனால இந்த ஸ்டேஜ் நடக்கலான்னு ரெடி பண்ணோம். ஸோ இந்த ஸ்டேஜ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹப்புதலா டு சென்ட் கத்தரின். அது தான் பெக்கோ ட்ரையல்ட 13வது ஸ்டேஜ். ஹப்புதலா பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஊர். இந்த எனி டைம் பனியால் தான் மூடப்பட்டிருக்கும். ஸோ இங்கே ஒரு நல்ல கிளைமேட், மலைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நடக்கலாம், நல்ல கிளைமேட். ஸோ வாங்க போகலாம். இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹப்புதலா ரயில்வே ஸ்டேஷனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி ஹப்புதலா போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ அங்கனைக்குலேருந்து நம்ம உண்மையான ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அங்கே பாருங்கள், பெக்கோ ட்ரையல் ஏரோமார்க் இருக்குது. ஸோ நம்ம இந்த போஸ்ட் ஆஃபீஸோட மேலே இருக்க ரூட்டில் தான் நடக்க போகிறோம். ஸோ வாங்க, நடந்துக்கிட்டே ஒரு விஷயமாக கதை போகணும். ஸோ மக்களை, இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹப்புதலாலேருந்து சென்ட் கத்தரின், அதாவது நாயபெத்துன்னு சொல்லுவாங்க இந்த எஸ்டேட்டை. அது வரைக்கும் இந்த ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் 13வது. ஸோ இது டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 14.6 கிலோமீட்டர் நடக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் டிஸ்டன்ஸ் நம்ம ஜிக்ஸாக்டில் தான் கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாகவே ஒரு ஏற்றம் ஏறணும். நம்ம நேராக கிளைம் பண்ண போகிறதில்ல, ஜிக்ஸாக் டைப்பில் தான் கொஞ்சம் ஏறணும். இதுக்கிடையில் நிறைய கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அழகான டீ எஸ்டேட், தேயிலை தோட்டங்கள் எல்லாம் பாஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கான ஸ்டேஜில் எண்டிங் பாயிண்ட்டை நம்ம கடக்கணும். ஸோ இந்த எண்டிங் பாயிண்ட்டை கடந்தால் தான் அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம ரெடி ஆகலாம். ஸோ வாங்க நடப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு என்டர் ஆகிறோம். இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால் பாதுகாப்பாக வச்சுருக்க ஒரு இடம். ஸோ இதுகளுக்கு நம்ம கத்தி கொண்டு போகக்கூடாது, அப்புறம் நைட்டு கேம்பிங் பண்ணக்கூடாது, இந்த தேரமும் குப்பையெல்லாம் போடக்கூடாது, செடி கொடியெல்லாம் பிடுங்கக்கூடாது. அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது.
அதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் ஹைக்கராக இருந்தால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இந்த பிக்கவுட் ட்ரெயில் பண்ணணும்னு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் தெரியாமல் வந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டி வரும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் பண்ணுவாங்க. அது அமௌண்ட்டெல்லாம் எவ்வளோ தெரியல, ஒரு பெரிய கணக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாமல் கத்தியெல்லாம் கொண்டு போகக்கூடாது. ஆமாம், இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால் இது பாதுகாப்பாக வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அந்த இடம் ஒரு சேஃப்டியான இடம் தான், என்னால் பயப்பட தேவையில்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அட்டை இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக அட்டை தான் இருக்கும். ஏன்னா மலையகம் ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் இந்த மாதிரி காடுகளுக்கெல்லாம் நிறைய அட்டை பூச்சி இருக்குது. ஸோ அதுக்காக லீச் சாக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஒரு ப்ரிப்பேர் ஆகி வாங்க. அதுக்கு பிறகு லாங் ஸ்லீவ் டிஷர்ட் ஒரு ஷர்ட் போட்டு வாங்க. ஏன்னா முள் செடிகளும் இருக்குது, இந்த சைட்லலாம் முள் செடி இருக்குது. ஸோ நல்ல கிரிப் உள்ள சப்பாத்து போட்டோன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இதெல்லாம் மழை பெஞ்சு அப்போதான் வந்து எனி டைம் மிஸ்டாக இருக்கனால கொஞ்சம் ஈரத்தன்மையாக தான் இருக்கும். ஸோ அதனால் வழுக்கும். இங்கே இருக்க பாறை அப்புறம் அந்த மண்ணெல்லாம் ஒரு வழுக்கிற மண்கள் தான் இருக்குது. ஸோ அதனால் சேஃப்டியாக நம்ம நடக்கணும். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகி தான் அந்த ஹைக்குக்கு ரெடி ஆகணும். அதனால் பாதுகாப்பாக நடப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காடு பகுதியிலலாம் அந்த பெட்ரோல் ட்ரைல் ஏரோ மார்க் இருக்காது, கண்டினியூவாக இருக்காது. சில பல காரணங்களுக்காக அழிஞ்சிருக்கலாம், இல்லாட்டி அதை அழிச்சிருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் பீகோ ட்ரைல் அஃபிஷியல் ஆப் இருக்குது, ஆப் ஸ்டோரில் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட ஸ்டேஜ் பாஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் லைவ் ஜிபிஎஸில் ரொம்ப பயப்படாமல் போகலாம் லொக்கேஷன் பார்த்து. ஸோ நம்ம இப்போ ஃபாரஸ்ட் ஏரியாவிலிருந்து டீ எஸ்டேட்டுகளுக்கு என்டர் ஆகணும் கைஸ். ஸோ இந்த டீ எஸ்டேட்க்கு பேர் வந்து ஷேர்வுட் எஸ்டேட், ஷேர்வுட் பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிளான்டேஷன் இல்லை, ஷேர்வுட் பிளைன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. காட்டன் பிளைன்ஸ் மாதிரி இது ஷேர்வுட் பிளைன்ஸ், இது ஷேர்வுட் எஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தம்பேத்தனை தொட்டலாக்கில் அந்த ஏரியாவுக்கு உட்பட்டது இந்த எஸ்டேட். ஸோ ஃபுல்லாக நம்ம டீ எஸ்டேட்டுகளுக்கு தான் ஹைக் பண்ண போகிறோம். இடையில சின்னதாக ஒரு ஃபாரஸ்ட் ஏரியான்னு வரும். அதனால் பார்ப்போம், சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா, மழை நாளாக வளர்ந்துருக்கா இல்லாட்டி க்ளீன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம காய்ச்சிக்கிட்டே நடக்கணும். இப்போ பிகோ ட்ரைல் பார்த்தீங்கன்னா இத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நான் முதல் ஸ்டேஜ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். 22 ஸ்டேஜ் இருக்குது. 22 ஸ்டேஜும் ஒரு ஏரியாவை மெயின் பண்ணி பிரிச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹந்தான டு கலஹா, செகண்ட் வந்து கலஹா டு தெல்தோட்டா. அது ரெண்டையும் நம்ம முடிச்சிட்டோம். மழை, அதுக்கப்புறம் அந்த வெதர் கண்டிஷன் காரணமாக தான் இப்போ ஒரு 13வது ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேயும் மழை தான், ஆனால் பெரிய லெவல் மழை இல்லை, அதனால் பயப்படாமல் போகலாம்.
ஓகே, நம்ம நடந்துட்டு இருக்கிறது வந்து ஷர்வுட் எஸ்டேட் துலுக்கால. அதுங்க தேயிலையெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே டீயெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. என்னால் பயம் இல்லாமல் நடக்கலாம். இந்த ரோடெல்லாம் க்ளீனாக இருக்குது. ஏன்னா டீ எஸ்டேட் துலுக்கால போகிற ரோடெல்லாம் நல்லா க்ளீனாக இருக்கும், கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஸோ அதனால் பயப்படாமல் நடக்கலாம் நம்ம. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புத்தலை ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேன்ஸ் இருக்குது. பிளேசஸ். ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்ன்னு சொன்னால் லிப்டன் ஷீட் இருக்குது. அடுத்தது எடிசன் பங்களா இருக்குது. அப்புறம் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வியூ பாயிண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி எஸ்டேட் உள்ளுக்காக தான் இருக்குது. ஸோ அழகாக இருக்கும். அப்புத்தலைனாலே ஒரு அழகான ஏரியா தான். ஸோ இந்த பிக்கோ ட்ரைல் 22 ஸ்டேஜ்லேயும் ரொம்ப அழகான ஸ்டேஜ்னு சொன்னால் அந்த 13வது ஸ்டேஜ் தான் சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இங்கேருந்து பாருங்கள், அந்த அங்கால சைடில் அப்படியே அப்புத்தலை டவுன் வணங்குது. நான் அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த தேயிலை மலைகளுக்கு இடையில் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல் கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ தான் வார்த்தையில் சொல்ல முடியாது. நீங்கள்லாம் நடந்து வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ அந்த பாருங்கள், அதுதான் அப்புத்தலை டவுன். நம்ம இப்போ அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம். இன்னும் மேலே போகணும். நம்ம மலை ஏற்றம் ஏற வேண்டும். ஸோ நம்ம டிரெக்டாக ஏற போகிறதில்ல. நான் சொன்ன மாதிரி சிக்ஸெக் டைப்பில் தான் ஏறணும். என்னதான் மனிதன் பல படைப்புகளை கண்டுபிடிச்சாலும், அது அதிசயமாகவே இருந்தாலும், இயற்கையிட படைப்புக்கு எதுவுமே ஈடாகாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கண்ணுக்கு பார்க்க சான்ஸே இல்லை, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்க, நீங்கள் பிக்கோ ட்ரைல் வாங்க, நடங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருங்க, இந்த அழகெல்லாம் பார்த்து ரசிக்கணும். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், டீ கொழுந்தெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஸ்ட்ரென்த். அப்படியே அந்த கொழுந்தும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது வியூஸ். பாருங்கள், இங்கேருந்து அந்த சைடு அப்படியே சான்ஸே இல்லை. கொழும்பு சைடில் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக வாங்க. என்னோட ஒரு முக்கியமான நண்பர் ஒருத்தர் இருக்கார், கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. ஸோ ப்ரோ வாங்க, நீங்கள் கொஞ்சம் உங்களோட உடம்பை பார்த்துக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக வாங்க. நான் சரி உங்களை கூப்பிட்டு போகிறேன், என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள் இந்த வியூவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதில் என்னென்னா, இதில் இன்னும் கொஞ்சம் மிஸ்டாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணனால மிஸ்டியெல்லாம் போயிடுச்சு. ஸோ சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வாங்க, நீங்கள் பிக்கோ ட்ரைல் பண்ணுங்கள். இல்லாட்டி மனசனா பண்ணுறதுக்கே வேலை இல்லை. இந்த மாதிரி பிக்கோ ட்ரைல் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஹைக்ஸ் ட்ரக் பண்ணாட்டி. ஸோ நம்ம டீ எஸ்டேட்டை பாஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ அதில் நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பிக்கோ ட்ரைல்னால் என்ன அப்படிங்கிறது சரி எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட முன்னோர்கள் இந்த டீ கொழுந்தை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண பாதைகள் தான் இந்த பிக்கோ ட்ரைல்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த இப்போ டிஜிட்டலைஸ் 2022-21களில் மிஸ்டர் மிகுவேல் கூனட் வந்து வரைபடமாக வரைந்து மெப் போட்டது தான் இந்த பிக்கோ ட்ரைல்ஸ். இது ஃபுல்லாக 323 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு ஏரியாவிலையும் இருக்குது. அதாவது கெண்டி டு நுவரெலியா பெட்ரோலில் தான் முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இங்கே இருக்கிறது தம்பே தன்னை பிளான்டேஷன் உள்ளது இருக்கிறோம். ஸோ மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தூரத்தில் ஒரு சின்ன டவுன் மாதிரி விளங்கும். அது வந்து தம்பே தன்னை ஏரியா. அந்த கொலோன் மாதிரி விளங்குது, அது வந்து ரிச்மண்ட் லேக்குன்னு சொல்கிறாங்க.
அந்த குளத்துக்கு மேலே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அது வந்து தம்பேத்தனை டீ ஃபேக்ட்ரி. நம்ம போகிற ஹையஸ்ட் எலிவேஷன் வந்து பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன், டவர் ஒன்று விளங்கும். ஸோ அந்த டவர்கிட்ட தான் நம்ம போகணும். அதுதான் ஹையஸ்ட் எலிவேஷன். டவருக்கு அங்கால தான் நம்மளோட ஹைக்கிங் எண்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஹைக்கிங்கில் ட்ரெக்கிங் எண்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம அந்த டவர்கிட்டால் போகணும். வாங்க செல்வோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பிக்கவுட் ட்ரைல் ரூட்டில் இல்லை. இந்த ஏரியா வந்து இது ஒரு வியூ பாயிண்ட். இது பிக்கவுட் ட்ரைல் ரூட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மாதிரி உள்ளுக்கால போகணும். ஸோ ட்ரோன் வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக சரி பரவாயில்ல, 2 கிலோமீட்டர் தானே ரூட்டில் இருந்து அப்படின்னு கொஞ்சம் உள்ளுக்கால வந்து தான் இதை எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அங்கே விளங்குறது அப்புத்தலை டவுன். ஸோ அது ஃபுல்லாக பாருங்கள், ஒரு பிரமிக்க வைக்குது ஃப்ரெண்ட்ஸ், பிரமிக்க வைக்குது. உங்களுக்கு ஃபோனில் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ நேரில் வந்து பார்க்குறப்ப சான்ஸே இல்லை. இதெல்லாம் வேறு லெவல், வேறு ரகம். இயற்கையின் படைப்பு தான். ஸோ இது வந்து ஒரு கோவில், காவல் தெய்வம் சுரங்கமுனின்னு சொல்லுவாங்க. சுரங்கமுனி கோவில் வியூ பாயிண்ட் இது. ஸோ இங்கேருந்து பார்க்குறப்ப ஃபுல்லாக புத்தள டவுன் அவ்வளோ அழகாக விளங்குது. ஸோ இன்னும் வெதர் கண்டிஷன் கிளியராக இருந்தால் தூரத்தில் இருக்க நிறைய டவுன் சிட்டிஸ் அதெல்லாம் விளங்கும். ஸோ கொஞ்சம் மிஸ்டாக இருக்கனால அந்த மிஸ்ட்டுன்னு சொல்லலாது, அந்த லைட்டாக அந்த ஒரு பனி மூடி பூண்ட மாதிரி இருக்கனால சரியாக விளங்குதில்லை. ஸோ இதை ட்ரோனை ரொம்ப மேலே பறக்கவில்லை, இடையில பறக்க முடியாது ட்ரோனுக்கு, ஏன்னா காற்று. ஸோ சின்ன ட்ரோன்னால் அதுக்கு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் ஒன்றும் இல்லை. ஸோ குறிப்பிட்ட ஒரு லெவலில் தான் நான் ஃப்ளை பண்ணி இந்த வீடியோ எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. நீங்கள் கண்டிப்பாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரையலை பண்ணுங்கள். இந்த ட்ரையல் சரி பண்ணுங்கள். ஏன்னா இந்த 22 ஸ்டேஜ்லேயும் ரொம்ப அழகான ஸ்டேஜ் வந்து இந்த அப்தலா டு சென்ட் கேத்தரின் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப விளங்க நம்ம ஒரு டப்பில் இருக்கும். ஸோ கீழே ஃபுல்லாகவே பள்ளம் தான். டப்பில் ஒரு காட்டில் எந்த சைட்டில் இருக்கோன்னு தெரில, நடுவில் இருக்கோமா இல்லாட்டி ஓரத்தில் இருக்கமாதிரிலாம் சரியாகவே தெரியலை. ஆனால் அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் இது. நான் நினைக்கிற மாதிரி ஆட்கள் டெய்லி வர மாட்டாங்க இங்கே. ஏன்னா ஆட்கள் இருக்க ஏரியாவிலேருந்து இந்த கோயிலுக்கு சரியான தூரம். மலை உச்சியில் தான் இந்த கோயில் இருக்குது. ஸோ வருஷத்துக்கு ஒருக்கா மாதிரி வந்து பூஜை பண்ணிவிட்டு போவாங்க. இது காவல் தெய்வம், என்னால் எனி டைம் வர முடியாது. காவல் கொடுக்குறப்ப மட்டும்தான், காவல் கொடுக்குறப்ப அந்த பூசை கொடுக்குறப்ப வருஷத்துக்கு ஒரு முறை மாதிரி தான் வரலாம். ஸோ இந்த ட்ரோன் வியூ எடுக்கிறதுக்காக பிக்கவுட் ட்ரைல் ரூட்டில் இருந்து தனியாக நாங்கள் 2 பேரும் வந்தோம். ஸோ அதெல்லாம் போய்க்கிருக்கப்ப நெக்ஸ்ட் ரைட் இப்போ பிக்கவுட் ட்ரைல் ரூட்டுக்கு வந்தாச்சு. அடுத்து ஒரு டீ எஸ்டேட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து தம்பேத்தனை டீ எஸ்டேட். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டீ தேயிலை கொழுந்து, பார்க்க கண்ணு தூரம் வரைக்கும் கொழுந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ மக்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த 2 பக்கமும் தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் நம்ம நடக்கிறப்ப செம்ம ஃபீலிங்ஸ், இது ஒரு தனி ஃபீலிங். ஸோ அழகாகவும் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்பாகவும் இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம இந்த டீயை பற்றி கொஞ்சம் பேசுவோம். டீயை பற்றி பேசணுன்னா அது என்ன, அது மெயினாக டீயில் என்ன இருக்குது, நம்ம எல்லாம் டீ குடிக்கிறோம், ஓகே. அதை விட வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்போம். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியலை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த டீயில் வந்து மெயினாக 3 வகை இருக்குது, 3 பார்ட்ஸ் இருக்குது. பார்ட்ஸ்னால் 3 டைப். ஒன்று வந்து பிளாக் டீ, 2வது வந்து க்ரீன் டீ, 3வது வந்து ஒயிட் டீ. ஸோ இந்த
மூணுமே ஒரே தேயிலை செடியிலிருந்து தான் எடுக்கப்படுது. அப்படின்னா தேயிலை கன்று. அந்த கன்னோட பேர் வந்து கெமேலியா சின்செனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து தான் அந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டீ எடுக்கிறாங்க. இப்போ பிளாக் டீ பார்த்தீங்கன்னா, பிளாக் டீன்னு சொல்கிறது வந்து ஃபுல்லாகவே ஆக்சைட் செய்யப்பட்டது தான் பிளாக் டீ. இது வந்து நிறைய இதில் எப்படி சொல்கிறது, இதில் தரம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அடுத்து வந்து க்ரீன் டீன்னு சொல்கிறது ஆக்சிஜன் செய்யப்படாது, ஆக்சிஜனேற்றம் பண்ணப்படாதது. இதில் வந்து ஆன்டி ஆக்சிஜன் நிறைய இருக்கனால ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியானது, கொஞ்சம் நிறையவே ஹெல்த்தியானது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு க்ரீன் டீ குடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒயிட் டீ, வெள்ளை தேநீர். இது வந்து மிக குறைஞ்ச அளவில் பதப்படுத்தப்பட்டது. ஸோ அது வந்து இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் மென்மையாக இருக்கும். அடுத்தது வந்து தேயிலையோட தேயிலை எப்படி கிரேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ தேயிலையோட கிரேட் வந்து ஒன்றாவது வந்து பிஓபி, புரோக்கன் ஆரஞ்ச் பீகோ. இது வந்து நடுத்தர அப்படின்னா எப்படி சொல்ல, அந்த டஸ்ட்டும் இல்லாமல் முழு இலையும் இல்லாமல் ஓரளவில் உடைஞ்ச ஒரு பாகங்களாக கொடுப்பாங்க. இது வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதைத்தான் வந்து பிஓபின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து டஸ்ட் வந்து நம்ம நிறைய தூளெல்லாம் தேயிலை குடிக்கிறோம் இல்லையா, பிளேன் டீ. ஸோ அதில் அந்த டஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் டஸ்ட்டு தான். ஸோ நம்ம கோல்ட் லீஃபும் யூஸ் பண்ண மாட்டோம், பிஓபியும் யூஸ் பண்ணுறது குறைவு. கோல்ட் லீஃப் அறவே யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம ஸ்ரீலங்காவை பொறுத்தளவு நிறைய பேர் யூஸ் பண்ணுறது, நிறைய பேர் இல்லை எல்லாமே யூஸ் பண்ணுறது இந்த டஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து கோல்ட் லீஃப். இது வந்து ஒரு ஃபுல்லான இலை. இது வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. வெளிநாட்டில் உள்ள ஆட்கள் தான் இந்த கோல்ட் லீஃப் ஒரு ஃபுல்லாக தேயிலையிலேயே பதப்படுத்தி காய வச்சு ட்ரை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, விற்பாங்க. ஸோ இது வந்து ஸ்ரீலங்காவில் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணுறது வந்து ஃபுல்லாக டஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிஓபியும் ஒரு சில ஆட்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தெரியும் இந்த பீகோ ட்ரையலுக்கு ஏன் பீகோ ட்ரையல்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லி. புரோக்கன் ஆரஞ்ச் பீகோன்னு சொல்கிறது தேயிலை தான். அதனால தான் இந்த ரூட் வந்து தேயிலை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தேயிலை தோட்டங்களுக்கு நடுவில் இருக்கனால தான் இதை பீகோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரையல்ஸ் மீன் ஹைக் ட்ரெக்கிங், இதுதான் ட்ரையல்ஸ் சொல்கிறது. ஸோ பேர் வந்து பீகோ ட்ரையல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது தான் ஒரு தேயிலையோட பேசிக் டீட்டெயில்ஸ். இதுக்குள்ளுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, நம்ம போக பார்ப்போம். ஸோ நான் முன்னே சொல்லி காட்டினேன் இல்லையா, ரிச்மண்ட் லேக், அந்த லேக் தான் இது. ஸோ அடுத்து நம்ம ஒரு டேஸ்டேட்டலுக்கு தான் வந்திருக்கோம். மரத்தில் காயெல்லாம் தொடாங்காய் இருக்குது, அவ்வளோ ஆசையாக இருக்குது. நான் பருத்தி சாப்பிட தான் இயலாது. ஆட்கள் வேலை செஞ்சுக்கிருக்காங்க, கொண்டு எடுத்துக்கிருக்காங்க. கொஞ்சம் பேர் அங்கிட்ட கொண்டு எடுத்துக்கிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு டீ டைம் போல் மார்னிங்கில் 10:30 மாதிரி இருக்கும் இந்த டைம். ஒருத்தவங்க வந்து தேத்தனி சொல்ல வச்சுக்கிருக்காங்க. இவங்களாம் பாருங்கள், கஷ்டப்பட்டாலும் அந்த நேச்சுரலான லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்க ஆசையாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் காலையிலேயே சாப்பிடாம வந்துட்டோம் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ எங்களுக்கு கிடைச்ச முதல் உணவு இது தான். மரத்தில் செஞ்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கிட்டோம். ஸோ அதை பிடுங்கோனே சாப்பிட இல்லாது. அதுக்கு மேலே அந்த சின்ன முள்ளாக இருக்கும். ஸோ அதோட சாப்பிட்டா
உங்களுக்கு வயிறு பிரச்சனை ஆயிடும் நண்பர்களே. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு சாப்பிட்லாம். நல்லா பழுத்து இருக்குது, என்னாலும் பிரச்சனை இல்லை. ஸோ கிடச்சி சாப்பிட்டு அப்படியே நடந்தோம். ஒரு மாதிரி டவர் கிட்ட வந்துட்டோம் டாப்பில். ஸோ அழகான வியூ, அழகாக இருக்குது. அப்படியே மேகமூட்டங்களுக்கு மேலே நடந்துக்கிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் டைம் கிடச்சா இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹைக் போங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி கொழும்பு பக்கத்தில் இருக்கவங்க, அந்த பிஸியாகவே இருக்கிறவங்க உங்களுக்காக சின்னதாக ஒரு டைமை ஒதுக்கிட்டு ஒரு 2 days ஒதுக்கிட்டு அப்படியே இந்த மாதிரி தேயிலை மலையெல்லாம் எங்கேனாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அப்போத்தலைக்கே வரணுன்னு அவசியம் இல்லை, போனீங்கன்னா ஓகே. ஸோ ஒரு மாதிரி நம்ம வந்துட்டோம். இவர் தான் சர் தாமஸ் லிப்டன். இப்போ நம்ம இருக்கிறது நாயபெத்தை எஸ்டேட். கிட்டத்தட்ட நம்மளோட ஹைக் முடிஞ்சு. ஸோ இந்த எஸ்டேட் உள்ளுக்கு போயிட்டோம்னா ரைட் எண்டிங் பாயிண்ட் வந்துடும். நம்மளோட பாருங்கள், தேயிலைலாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே உண்மைக்கு எனக்கு பார்த்த அளவில் சச் பியூட்டிஃபுல் டீ எஸ்டேட் இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ட்ரோன் வீடியோன்னு எடுக்கலாம் போயிடுச்சு. ஏன்னா இங்கே இது ஒரு பப்ளிக் பிளேஸ்னால் ப்ரோல் இல்லாமல் ட்ரோனை ஃப்ளை பண்ண இயலாது. நான் தேயிலையெல்லாம் இன்றைக்கி பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக. இன்றைக்கி அவ்வளோ அழகாக அந்த எஸ்டேட்டை வச்சுருக்காங்க. ஸோ அங்கிட்ட உள்ள ஆக்களும் சரி, அதை பராமரிக்கிறவங்களும் சரி. இது நான் நினைக்கிறேன் அக்கரைப்பத்தின பிளான்டேஷன். அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நம்ம அந்த விலங்குது இல்லையா ஊர், அதுக்கு தான் போகிறோம். அதுக்கு போனால் எண்டிங் பாயிண்ட் வந்துடும். ஸோ ஓகே, வந்துட்டோம் நண்பர்களே. காய்ச்சிக்கிட்டே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்படியே நாங்கள் இந்த இதோட நெக்ஸ்ட்டு ஸ்டேஜை கண்டினியூ பண்ணிடுவோம். ஸோ உங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே மக்களே, பாய், டாட்டா. கவனமாக இருங்க எல்லாம்.